அன்னைக்கு ராத்திரி பாரிஜாதம் பூக்க வேண்டிய நேரம். அங்கே பாமாவுக்கு தூக்கம் இல்லை, இங்கே ருக்மணிக்கு தூக்கம் இல்லை. அவர் சொல்லிட்டார், பூ உனக்கு கொடுத்துட்டேன், மரம் அங்கே இருக்கணும், பூவெல்லாம் உனக்கு வந்துரும்னுட்டு. நடக்குமா? இவளுக்கும் தூக்கம் இல்லை, அவளுக்கும் தூக்கம் இல்லை. அவளுக்கு நம்ம வீட்டு மரமே அங்கே போயிடுமான்னு அவளுக்கு பயம், இவளுக்கு பூ வருமானு பயம். ஆச்சு 12 மணி ஆச்சு. ருக்மணி வந்து பார்க்குறா, பாமா வீட்டு மரம் இவளுடைய முற்றத்தில் அப்படி வளைஞ்சு எல்லா பூவும் பொல 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 பொலன்னு கொட்டிடுது. சித்த பாமா கண்ணசந்துட்டான். அந்த நேரத்தில் இவ பார்த்தா, இப்படி தலப்பை எடுத்துண்டு, அதிசயத்திலும் அதிசயமே, ஆஹா ஓஹோ அதிசயத்திலும் அதிசயமே, ஆஹா ஓஹோ அதிசயத்திலும் அதிசயமே, நான் செய்த பாக்கியமே, அதிகமாய் வரிசையாய் தரையினில் உதிரவே, அதிகமாய் வரிசையாய் தரையினில் உதிரவே, கம 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 குமு குமுவென பாரிஜாத்தம், கம கமவென குமு குமுவென பாரிஜாத்தம், அதிசயத்திலும் அதிசயமே, ஆஹா ஓஹோ அதிசயத்திலும் அதிசயமே, அதிகமாய் வரிசையாய் தரையினில் உதிரவே. அவளுக்கு ஆச்சரியமா இருக்கு. அந்த நேரத்துல பாமா சும்மா இருப்பாளா, பார்த்துட்டே இருந்தா. எனக்கு தெரியும், இந்த கிருஷ்ணர் இங்கேருந்து அங்க போன போதே அவளுக்கு ஏதானு சப்போர்ட் பண்ணிடுவார்னு எனக்கு தெரியும்னுட்டு அவ வரா. அக்காவே நீ மெத்த வேலைக்காரி, மகாமாயக்காரி, இந்திரஜாலக்காரி, ஆளை வசப்பட செய்வதில் கைகாரி, வேண்டாம் என் பாவத்தை கொட்டிக்காதே, பழி கட்டிக்காதே, வம்பை சிருஷ்டிக்காதே, மானம் விட்டு சண்டைக்கு தொடை தட்டிக்காதே. சண்டைக்கு தொட தட்டிக்கிறதுங்கிறது அந்த காலத்தில் வசனம் இருக்கு பாருங்க. சித்தி பாட்டி அந்த காலத்து வார்த்தைகளை தான் பயன்படுத்தியிருக்கா. இந்த காலத்துக்கு அது செல்லுமா செல்லாதான்னு எனக்கு தெரியாது. அவ்வளவுதான், 2 பேருக்கும் சண்டை. கர்வம் தானோடி போடி, கர்வம் தானோடி, ருக்மிணி கர்வம் தானோடி, மரமோ என் வீட்டினிலே மலரோ உன் கரத்தினிலே, மரமோ என் வீட்டினிலே மலரோ உன் கரத்தினிலே, மாயன் லோலன் கண்ணன் செய்த ஜாலத்தை நான் அறியேனோ, கர்வம் தானோடி அப்படின்னு இவ ஒரு பக்கம் கோச்சுன்னு நிற்க, அவ ஒரு பக்கம் கோச்சுன்னு நிற்க. காரணம் என்ன? கண்ணன் வர சத்தம் கேட்கறது. வந்து பார்த்தார், இவ 2 பேரும் ஒரே இடத்துல இருக்க மாட்டாளே, இன்னைக்கு 2 பேர் சேர்ந்து இருக்காளே, அங்கே ஏதோ அனர்த்தம் நினைச்சேன். அந்த நாரதர் கொண்டு வந்து அந்த ஒத்த பூவை கொடுத்த போதே நினைச்சேன், அவர் ஏதோ உள்ள விஷமம் இருக்குன்னுட்டு. வந்து பார்த்தார், ருக்மிணி உங்களுக்கு எனக்கும் சம்பந்தமே கிடையாதுங்கிறாப்புல அவ நிக்கிறா. பாமா வாங்கோ, இன்னைக்கு ஆச்சு பாத்துக்கிறேன் அப்படிங்கிறாப்புல அவ நிக்கிற. 2 பேர்ல யார முதல்ல சமாதானப்படுத்துறது? அங்கதான் கண்ணனுக்கு டைலம்மா. அவர் பார்த்த இந்த ருக்மிணி கொஞ்சம் எதையானு கொடுத்தோம்னா அது சமணமாயிடும் கோபம். இந்த பாமா இருக்காளே, கையை ஓங்கிடுவோம். ஏன்னா சத்ராஜித்தோட பொண்ணு இல்லையா, செமந்தக்கமணிய நான் மீட்டு கொண்டு கொடுத்ததுக்காக அவளை அவ அப்பா என் தலையில கட்டிவிட்டார். இல்லை அப்படிலாம் சொல்லக்கூடாது, அவ ரொம்ப கெட்டிக்காரி, நல்லவதான். கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் பொண்டாட்டியை குறை சொல்லக்கூடாதுன்னா முன்னால 1008 சொல்லுங்க. ஆனா அவ உங்களவள் ஆன பிறகு 3ஆம் மனுஷால்கிட்ட தப்பா பேசப்படாது. கடைசி வரைக்கும் அவளோட இருந்து குடுத்தனம் பண்ணணும். சரி, அவர் பார்த்தார், இந்த பாமா கோச் பான்னுட்டு, வனிதா மணியே என்னை பாராய் சத்யபாமையே, வந்தருள் சுந்தரி சிந்தை கவர்ந்திட தந்தருள் இன்பம் நீயே, இன்னும் இந்த மௌனமேனோ வனிதா மணியே. அவன் அண்ணா முறுக்கிட்டு நிற்கிறான். இவர் பாடியே என்னை ஏமாத்துவார்னுட்டு.
சரி, பாமா திரும்பலான்னு உடனே ருக்மிணி கிட்ட, ஸ்ருங்காரவாகினி மனமோகினி பிரியகாந்தாமணி காமினி ஹேமாங்கசோபினி சுகதாயினி பிரேமமந்தாகினி குணசிந்தாமணி சுகுணஸ்ருங்காரவாகினி மனமோகினி பிரியகாந்தாமணி காமினி ருக்மிணி காமினி. மாமா மாதிரி இவளும் முறுக்கிண்டு நிற்கிறா. இந்த பாட்டு அந்த காலத்து ஹொன்னப்ப பாகவதர் பாடின பாட்டு. எம்கேடி எல்லாம் பாடியாச்சு, பியூ சின்னப்பா எல்லாம் பாடியாச்சு. ஹொன்னப்ப பாகவதரோட கூட ரொம்ப அழகா பாடுவார். அவர் பாட்டுல ஒரு 10% நான் இன்னைக்கு உங்களுக்கு கொடுத்துருக்கேன்னு வச்சுக்கோங்களேன். அப்ப கிருஷ்ணர் பார்த்தார்,